அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய, அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது, அதாவது மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு இந்த வருகின்ற 12/7/2024 அன்று நிகழ்கிறது. ஏற்கனவே ரிஷப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ இந்த குறைந்தது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் சிம்ம ராசினருக்கு எப்படி இருக்கும்? குரு என்பது சிம்ம ராசினருக்கு யாருன்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனும் பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாய் என்பது சிம்மராசி என்பர்களுக்கு 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போ ராஜ யோகத்தை தரக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் யோகத்தை தரக்கூடிய குரு பகவானும் இணைந்து 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம். ஸோ இது எப்போ இருந்து அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை இந்த 44 நாட்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அம்சத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த குருங்கிறது 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அல்லவா? அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய, ஒரு உன்னதமான ஒரு 5ஆம் அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வகையில் நீங்கள் இதுவரைக்கு கடந்த சில மாதங்களாகவே ஏற்பட்டிருந்த பிணக்குகளிலிருந்து விடுதலை பெற்று இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு நிலையான தொழிலை அமைக்கக்கூடிய, அப்பாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. எதனா கடந்த ஒரு 3 மாதங்கள் அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு நினைத்தவாறு தொழில் செய்யக்கூடிய தன்மை, வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தான்னா அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று, அதாவது சீரும் சிறப்புமாகன்னு சொல்லலாம். ஏன்னா குரு மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. மங்களகர விஷயம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றத்தை நிகழ இருக்கிறது, அல்லது வேலையில் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு இணைந்திருந்தார், ராகுவோடு இருந்தார், சனியின் பார்வை பெற்றிருந்தார். அப்போ ஒரு சுகஸ்தானத்தில் ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கல. ஏதாவது உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் இருந்தது, தாயின் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், சில ஆஸ்பத்திரி செலவுகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தது அல்லவா? இப்போ அதில் இருந்து முற்றிலும் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள், அப்போ உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்ன, என்ன பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுடைய பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சகோதர அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இதெல்லாமே இருந்ததல்லவா? இப்போ எல்லாமே சுமூகமாக மாறக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ 10ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய, பட்டத்தை கொடுக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அங்கே அது 2 பேரும், அதாவது உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய 2 பேரும் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பட்டத்தை கொடுக்க போகிறார்கள்.
பதவியை கொடுக்க போகிறது, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது, தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது, தொழிலுக்காக நீங்கள் என்ன எஃபோர்ட் எடுத்தீங்களோ அந்த எஃபோர்ட் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே சமயத்தில் 9க்குரியவன் அல்லவா அந்த செவ்வாய், பாக்கியத்தை தரக்கூடியவன் அல்லவா. அப்போ ஒரு நல்ல பாக்கியம், ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த குரு பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிற, தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள், தனம் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், பணம் கொடுத்து அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிட்டு சின்ன பிணமாக இருந்து கொண்டு அதனால மன அழுத்தம் கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், பணத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணக்குகள், அதாவது கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சின்ன சின்ன இடைவெளிகள் நீங்கி அந்நூனியம் பெறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். கேதம் இருந்தால சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் அப்போ திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது, தலைகீழாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் சுப செய்திகள், சுப விஷயங்கள், அதாவது சுபத்தன்மை உள்ள குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, அதை நான் பேசினாலே இங்கே வில்லங்கமாக மாறுகிறது, நான் நல்லது தான் செய்ய நினைச்சாலும் அது கெட்டதாக மாறுகின்றது என்ற மாதிரியான தன்மையில் இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ அவர் சொன்னது கரெக்ட், அவர் பேசினது கரெக்ட் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போ நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலக இருக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்த்து, ஏன்னா சனி எங்க பார்க்குறவங்க கெடுப்பார் அல்லவா. அப்ப 4ஆம் இடத்தை பார்த்து படிப்பை கெடுத்து கொண்டிருந்தது, சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது, தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் ரீதியான உறவுகளில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. இப்ப சனி பகவானும் வக்ர நிலை அடைந்து விட்டார். அப்ப குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ தன் கிரகம் தன் வீட்டை பார்க்கும் போது அந்த இடத்தை வலுப்படுத்துவார் என்கின்ற அடிப்படையில் 4ஆம் இடம் வலுப்பெற போகிறது. அப்ப 4ஆம் இடம் வலுத்துதான் நமக்கு என்ன நடக்கும்? சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. தாய் நன்றாக இருக்க போகிறார். தாயின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தாய் சொத்து ரீதியாக பிரச்சனை, தாய் நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாயின் மூலமாக உங்களுக்கு பண வரவு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இடம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் அல்லவா. அப்ப வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 4ஆம் இடம் அல்லவா. அப்ப அந்த 4ஆம் இடம் வலுப்பெறும் போது என்ன, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு இடத்தை வாங்கக்கூடிய தன்மை, அல்லது ஒரு விவசாய பூமி வாங்கி விவசாயம் செய்யணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதுக்கான அனுமதி கொடுக்க இருக்கிறது. அல்லது வீடு திடீர்னு ஒருத்தருக்கு செட் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது. வீட்டிலேயே என்னால் இருக்க முடியல, எங்கேயாவது வனவாசம் போயிடலாமே அப்படின்னு எரிச்சலோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ 4ஆம் இடம் என்பது நன்றாக இருக்க போகிறது. கல்வியில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகப் போகிறது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது. நீங்கள் வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டின் மூலமாக அனுகூலங்கள், வாடகை வீடு கொடுத்து அந்த வாடகையின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, இப்படி நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் உங்க வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அல்லவா. அப்ப கடன் அடிக்க முடியாமல், கடனால பிரச்சனை, கடன் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் இப்படி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப கடன் மூலியமாக ஆதாயமான அனுகூலங்கள், கடனை வாங்கி ஒரு வீடை வாங்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு சுப கடன் தான் உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மை. அப்ப கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பெறக்கூடிய தன்மை. ஒரு சிலர் எதிர்ப்புகள் இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உடல்நலத்தில் இருந்து வந்த, ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வன்பு, வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாத்தையும் ஒரு சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த 44 நாட்கள் நடக்க இருக்கிறது. அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது இந்த சிம்மராசினருக்கு நல்லது அப்படின்னு சொல்வேன். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருந்து குடும்பம் ரீதியில் பிரச்சனை கொடுத்திருந்தது, கணவன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வலுப்பெற்றிருந்தால் திருமணத்தையும் செய்ய வைத்து இருப்பார். அதில் சில தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய தன்மை, கூட்டாளிகள் பங்குதாரர்களுக்குள்ள கொடுத்து அதில் சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்ததல்லவா. இப்போ அதிலிருந்து ஒரு சுமூக தன்மை, ரைட்டு இது சரி அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு கிடைக்க போகிறது. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்களை ஒன்றும்
கொடுக்க போவதில்லை. என்ன வெளிநாட்டு தொடர்புகள் இருப்பார், தூரதேச பிரயாணத்துக்கு செல்ல வைக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருக்க போகிறார். அப்போ புதன் உங்க ராசியில் இருப்பது நல்லது, சரியா? கூடுதல் சிந்தனா சக்தி அதிகமாக இருக்கும், நல்ல அறிவு புலமை இருக்கும். அப்போ குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு மங்கள யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்மை, குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கிறது. தொழில் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்க இருக்கிறது. தன்னுடைய அறிவை புத்தியும் வைத்து செய்யக்கூடிய, என குரு அப்படின்னாலே ஒரு பெரிய மனிதர்கள் அல்லவா, அந்த பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடியது. அதாவது குரு அப்படின்னாலே போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, வக்கீல், வங்கியில் பணியாற்றுவது, தங்கம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. செவ்வாய் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் போலீஸ் சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் நல்லது. வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற நிலம், கட்டிடம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சிம்ம ராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.